இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குட்டி குட்டி சாமந்தி செடிக்கு சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ஈஸியாக ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடியெல்லாம் பதியம் பண்ணது தான். ஒரு சின்ன கவரில் கூட பாருங்கள் 2 செடி இருக்குது. எவ்வளோ நல்லா வளர்த்து பாருங்கள். குட்டி கன்று கூட 3ஆவது கன்று எழுப்பி வருது. இது சின்ன கன்று. இது இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. வளருதானா நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த செடியெல்லாம் நான் உச்சி வெயிலில் தான் வச்சுருக்கேன். வெயில் அப்பப்போ காமிச்சிட்டு தான் நான் வைக்கிறேன். நிழலெல்லாம் வைக்கல. ஷாடோவில் வச்சா ரொம்ப காஞ்சி போய் அது போலலாம் ஆகிடுது, வதங்கிடும். பாதி வெயில் பாதி நிழல் இருக்கிறப்பல பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இது போல் எல்லோ கலர் லீஃப் இருந்தால் கூட இது சின்னது பழைய செடி. இது சின்ன சின்ன பதியமான செடிங்க. அதாவது பக்கத்தில் கண்ணெல்லாம் எழும்பி வருமே மதர் பிளான்ட்லாம், அந்த மாதிரி பிளான்ட்டுங்க இது. இது க்ரீன் சாமந்தி பறிச்சிட்டேன் செடியிலேருந்து. ரொம்ப நாளாக விட்டு வச்சுருந்தோம். வீடியோ கூட அடிக்கடி பண்ணியிருப்பேன் பாருங்கள். 2 பூ பூத்து அந்த செடி. இது நல்லா இருக்கு பாருங்கள். சீடு கூட காய வச்சு போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். எப்போவுமே இது போல் சாமந்தி செடி சின்ன சின்ன கண்ணெல்லாம் சீக்கிரமாக வளரணுன்னா, சப்போஸ் எதுவுமே வீட்டிலேருந்து செய்யாமல் கடையில் வாங்கி போட்டுக்கிறேன் எருவெல்லாம்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எந்த இதுவும் நீங்கள் போட தேவையில்லை. அடிக்கடி 15 days ஒன்ஸோ இல்லை 20 days ஒன்ஸ் பாருங்கள். இது சீவீடு பாருங்கள். சீவீடு இது வாங்கி நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. ஒரே ஒரு வாட்டி தான் ஊற்றுனேன். ஏன்னா நான் கிச்சன் வேஸ்ட்டு தண்ணி, ரைஸ் வாட்டரு இந்த மாதிரி தான் செடிங்களுக்கெல்லாம் ஊற்றுறேன். இது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறீங்க. இது போலலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ பண்ணணும். ஏன்னா அப்போ தானே நல்லது. இல்லைன்னா நான் பண்ணுறதே சொல்லிக்கிட்டு இருந்தால் தெரியாது. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா செய்ய முடியாதவங்களாம் இருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். இது போல் இது அதாவது டீ தூள் தண்ணி மாதிரி இருக்கும் பாருங்கள். டீ தூள் தண்ணி மாதிரி இருக்கும். டார்க்காக பிளாக்காக இருக்கும். இதெல்லாம் 2 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் அளவுக்கு 5 ml எடுத்து ஊற்றலாம். எதுவும் செய்யாது. இது போல் கொஞ்சமாக, இது ரொம்ப சின்ன கன்று, அதனால நான் கொஞ்சம் போல் இந்த 10 rupees கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் ஊற்றிட்டு நான் ஊற்றுறேன். எப்போயாவது ஒரு வாட்டி தான் நான் ஊற்றுறேன். நான் வீடியோ காமிக்கணும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு வரும். இது 20 days ஒன்ஸ் நீங்கள் செடிங்களுக்கு கொடுக்கலாம். ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். சீவீடு வாங்கி ஊற்றும்போது சாமந்தி செடி, ரோஜா செடி கூட கொடுக்கலாம். எல்லா செடிங்களுக்கும் இது சீவீடு யூஸ் பண்ணலாம். நல்லா வளரும் ஃபாஸ்ட்டாக. பாருங்கள், அடினியம் பூ பூத்துருக்கு. இன்றைக்கி இந்த பூனை நாயெல்லாம் அந்த பக்கம் செடிங்கள்லேயே சுற்றி நின்றுது, கொட்டிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். டபுள் கலரு, ரொம்ப டார்க்கு, நடுவில்லாம் கோடு விழும் அந்த கலர் பூ. இது சூப்பராக இருக்கும் இந்த அடினியம் கூட. இது போலலாம் நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டு, கம்போஸ்ட்டு இதெல்லாம் வச்சுருப்பீங்க. அது போட்டுட்டு போடலாமன்னா போடலாம். இது கொடுக்கும்போது போடாதீங்க. அது போட்டுட்டு ஒரு 10 days 1 week கழிச்சு இது ஊற்றிக்கலாம் நம்ம. அது போல் கூட அடிக்கடி கொடுக்காம சொல்கிறேன். ஒரு வாட்டி நடுவில் இது மாதிரி கொடுத்தா கூட செடிக்கு நல்லது தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு. இப்போ வெயில் அடிக்குது, நீங்கள் இது போல் கூட ஊற்றலாம், நல்லது. அதே போல் மண்புழு கூட நான் சொல்லியிருக்கிறேன், தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான்ட்ஸுக்கு. சாமந்தி செடி ஊற்றினா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு. ஏற்கனவே நான் இந்த சந்தன கலர் பிளான்ட் இருக்குது பாருங்கள், சந்தன கலர் சாமந்தி செடி, அது கூட மண்புழு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா தான் இருக்குது செடி, சூப்பராக வளருது. நீங்கள் அது கூட தண்ணியில் கலந்து நைட்டே 1 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் மண்புழு போட்டுட்டு ஊற வச்சுட்டு இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் பெரிய தொட்டி கூட ஊற்றிடலாம். சூப்பராக வளரும். இல்லைன்னா எல்லா செடிங்களுக்கு இது போல் குட்டி குட்டி கன்று இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் போல் ஊற்றி விடலாம். சூப்பராக சாமந்தி கன்று வளரும். இப்போ நான் இந்த செடி ஊற்றலான்னு இருக்கேன். ஏன்னா டல்லாக இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். இது போல் டல்லாக இருந்தால் கூட நீங்கள் ஆலோவேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போலலாம் நீங்கள் சீவீடு கிரானுவல்ஸாக கூட விற்கும். நீங்கள் கிரானுவல்ஸ் வாங்கி கூட போட்டுக்கலாம். பெரிய பெரிய தொட்டி வச்சுருந்தா சின்ன ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் போடலாம். சின்ன சின்ன கப்பெல்லாம் இருந்ததுன்னா 4 5 கிரானுவல்ஸ் சாரிக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றலாம். ப்ளைன் வாட்ரு அது கூட செய்யலாம். நீங்கள் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.